அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை தான் மகனே பல உயிர்களின் கனவை கல்லறையிலே புதைத்திருக்கிறது. நான் முருகன் பேசுகிறேன். நீ காலை எழுந்த உடனே உன் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூங்கு. ஆனா அந்த கொஞ்சம் தான் உன் வாழ்க்கையில பெரிய இழப்பா மாறுகிறது. படிக்க வேண்டிய நேரத்துல போன், செய்ய வேண்டிய வேலையின் நேரத்துல ரீல்ஸ், உன் எதிர்காலத்தை கட்ட வேண்டிய வயதுல சும்மா நேரத்தை கொள்ளுறது. பிறகு ஒரு நாள் இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் சீலிங் பார்த்துட்டு யோசிப்பாய், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்று. மகனே, காலம் இருந்தபோது நீ கனவை தேடவில்லை. இப்போது கனவு போன பிறகு காலத்தை தேடுகிறாய். ஒரு அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு என் பையன் நல்லா படிச்சு பெரியவனாகணும்னு தூங்காம காத்திருக்கிறா. ஆனா நீ இன்னைக்கு மட்டும் ஜாலியா இருக்கலான்னு உன் வாழ்க்கையை நீயே மெதுவா தள்ளிக்கிட்டு போற. ஒரு அப்பா வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். அவரோட வியர்வை துளியில உன் எதிர்காலம் இருக்கு மகனே. ஒரு நாள் அந்த கண்ணீரின் அர்த்தம் புரியும். தவறு செய்வது பாவம் இல்ல, ஆனா தெரிஞ்சும் திருத்திக்காம இருப்பதுதான் ஆபத்து. சோம்பல் முதலில நண்ப மாதிரி வரும், ரெஸ்டடுன்னு சொல்லும். பிறகு அதே சோம்பல் உன் கனவை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும்.